மட்டும் போடலாம் ஐயா. ஐயா, கரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல உண்மையாலுமே இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ந்து வரும். கிராமத்துல அம்மா அப்பா கிடையாது, ஒரு பாட்டியினுடைய தயவுல தான் வளர்ந்த பெண் அதாவது அரசு பள்ளியில தான் படிக்கிறா. அந்த பெண்ணுக்கு கனவு என்னன்னா டாக்டர் ஆகணும்னு. அன்னைக்கெல்லாம் இந்த நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வு இல்லைங்க. அதனால அந்த பொண்ணு நல்லபடியா டாக்டர் ஆயிடுச்சு. அதாவது 196 கட் ஆஃப். அன்னைக்கு அரசு கல்லூரி கிடைக்கல, இருந்தாலும் அகரம்ன்ற ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு. 5 வருஷம் படிச்சு முடிச்சாச்சு, டாக்டரும் ஆயாச்சு. ஆனா எந்த மாதிரி தெரியுமா வேலை செய்யணும்னு நினைச்சிச்சு? இந்த சமூக உணர்வுள்ள ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு நினைச்சு. அதே மாதிரி நம்ம நினைப்போம் ஏதோ கிராமப்புறத்துக்கு வேலை செய்ய போச்சு, இல்ல ஏதாச்சும் ட்ரஸ்ட்ல வேலை செய்ய போச்சுன்னு. ஆனா அந்த பொண்ணு தேர்வு செஞ்ச இடம் ராணுவத்துறை, ராணுவ மருத்துவரா இருந்துச்சு. அதை தாண்டி அதுல 6 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சு விமான ராணுவ மருத்துவ அதிகாரியா வந்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு மேல ஒரு படிப்பு இன்னைக்கு படிக்குது பாருங்கய்யா, எம்டி ஏரோஸ்பேஸ் மெடிசனா. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதாவது விண்வெளி மருத்துவம். அதை படிச்சுட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு நிற்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சியா. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நம்மளாம் பெருமையா பேசுறோம். அந்த மருத்துவம் என்ன தெரியுமா? விண்வெளி மருத்துவம் அப்படிங்கிறது அதாவது விண்வெளியில நிலத்துக்கு மேலதான் எல்லாரும் இருப்பாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரா அவங்க வந்திருக்காங்க. ஆக நாளைக்கு சுனிதா வில்லியம்ஸுக்கே பிரச்சனைனா கூட நம்மூர் பொண்ணு டாக்டர் கிருஷ்ணவேணி தான் போய் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறவங்க பெண்களுங்க